ஆன்மீக அன்புகளுக்கு எனது கலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழிடம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி, தமிழ் மாத பிறப்பு ஆவணி மாதம் 1ஆம் தேதி. இன்றைக்கி 17/8/2024 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை. இன்று சனி மகா பிரதோஷம். இன்றைக்கி பிரதோஷம். இன்றைக்கி கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, சிவன் கோயிலுக்கு. இன்றைய நல்ல நேரம் காலை 7:40 8:45 வரை, மாலை 4:40 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:40 11:45 வரை, மாலை 9:30 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை, குளிகை காலை 6 மணிலிருந்து 7:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடங்கள். இன்றைய திதி இன்று அதிகாலை 5:25 வரை துவாதசி, பண்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று காலை 10:30 வரை பூராடம், பின்பு உத்திராடம். இன்றைய அமிர்த யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 5:25 வரை பாலமும், பின்பு மாலை 5:05 வரை கௌரவம், பின்பு தைத்துவம். இன்றைய சந்திராசிரமம் இன்று காலை 10:30 வரை ரோகிணி, பின்பு மிருகசீடம். ரோகிணிக்கும் மிருகசீடம் சந்திராசிரமண்டிக்கு. அதனால் இரண்டு பேரும் கொஞ்சம் கவனமாக பேச்சிலும் செயலிலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு இன்றைய ராசி முதல் ராசியாக மேஷ ராசி பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஆரோக்கியம் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய வாகனங்கள் எதாவது வாங்கி வைக்கிறது, புது வாகனம் வாங்கினீங்கன்னா அந்த வாகனத்தால் உங்களுக்கு அனுகூலம், லாரி பஸ்ஸு கார் எல்லாம் வச்சு அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரமோ இல்லை ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு கிடைக்கிது. உங்களுக்கு செய்கின்ற தொழில் சம்பந்தமான சில வெளியூர் பயணங்களும் புதிய சிந்தனை உங்களுக்கு தோன்றக்கூடிய நாளாக இருக்கிறதால இந்த தொழில் சார்ந்த முன்னேற்றம் விஷயங்கள் பற்றி யோசிக்கக்கூடிய நாளாக இருப்பது. உங்களுக்கு அலுவலக பணியில் உள்ளவங்க எதுவாக சில பொறுப்புகளை அந்த பொறுப்புகளை நீங்கள் ஏற்று செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போது. உங்களுக்கு அந்த பொறுப்புகளை ஏற்று செய்வதன் மூலம் உங்களுடைய மதிப்பு மரியாதை உங்களுடைய அலுவலகத்தில் உயரக்கூடிய ஒரு மேலதிகாரியும் அந்த சக பணியாட்டையும் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசம். உங்களுக்கு இந்த கல்வி பணிகள்லாம் கொஞ்சம் ஒரு மேன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கின்ற காரணத்தினால கல்வி கற்க மாணவர் கொஞ்சம் முயற்சி எடுத்து கொஞ்சம் படிங்க, நல்ல ஒரு நிலையை அடைய. அவங்களுக்கு விவசாய அன்புகளுடைய கால்நடை நல்ல ஒரு அபிவிருத்தியும் நல்ல ஒரு லாபம் கிடைக்க போது. நீங்கள் பண்ண பயிர் மூலையும் நல்ல அறுவடை செஞ்சு அது மூலியம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. விவசாய அன்பர்களுக்கு பொதுவான நாள் முழுதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு. அடுத்த ரிஷபராசி பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய சேவை மற்றும் பணிகள்லாம் கொஞ்சம் அனுகூலம் ஏற்பட போகுது. நீங்கள் செய்கின்ற சில கோயில் விசேஷங்கள், சில சேவைகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அந்த பணியில் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய நாளாகுது. உங்களுக்கு உங்களுடைய மறைமுக திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைது. இது ஒரு செய்வாரா, இப்படி செய்வாரான்னு உங்கள் மேலே ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய உங்கள் திறமையை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதம் நாளாக அமைது. உங்களுடைய தாய் தந்தையருக்கு இந்த மனவேற்றுமை, கருத்து வேறுபாடு நீங்கி கொஞ்சம் சுகமும் ஏற்படக்கூடிய நிலை எனக்கு போதும். உங்களுடைய தொழில் குறித்து சிறு ஆலோசனைகள்லாம் கொஞ்சம் கிடைக்க போகுது. அதை வச்சு உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சில ஹிண்ட்ஸ்லாம், டிப்ஸ்லாம் கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் இந்த ஆராய்ச்சி தொடர்பாக சிந்தனைலாம் இருக்க போது. அதே மாதிரி தேச தூர பயணம், வெளிநாட்டில் போய் வேலை செய்வதற்காக எடுத்த முயற்சிகளை தடை தாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி உங்களுடைய பயணம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு சிறப்பாக உங்களுக்கு கொஞ்சம் விவேகத்தோடும் ஆர்வத்தோடும் இந்த நாளை நீங்கள் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுனராசி பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் எந்த ஒரு செயலிலும் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக செய்வது நல்லது. உங்களுக்கு எடுத்தும் கவுத்தும் செய்யாமல் யோசித்து நின்று நிதானமாக செஞ்சாலே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கலாம். உங்களுடைய தொழில் சார்ந்து சில வரவுகளும் அதிகரிக்கலாம். உங்களுடைய வரவுகளில் இந்த நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைதுங்களால் கொஞ்சம் ரிலாக்ஸாக முடிவெடுங்க. அக்கம்பக்கத்திற்கான சில அலைச்சலாம் உங்களுக்கு ஏற்பட போது. உங்களுக்கு பயனற்ற பேச்சுக்கள் உங்களுடைய உறவினர் மத்தியமோ, குடும்பத்திலேயோ இல்லை நண்பர்கள் மத்தியிலையோ, அலுவலகத்திலேயோ தேவையற்ற விவாதங்கள், தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு இந்த விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் களவு போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்க. கொஞ்சம்
உங்களுடைய ஆரோக்கிய சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்தது உங்களுக்கு என்று பொழுது உங்களுக்கு ஒரு இன்பமான ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது மிதுன ராசி நண்பர்களுக்கு. அடுத்து கடகராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு தேவைகள் எல்லாம் அறிந்து நிறைவேற்றக்கூடிய உதவி செய்யக்கூடிய நாளாக இது உங்களுக்கு 8 சனி பகவான் இருக்கார். கொஞ்சம் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு. உங்களுடைய பேச்சுக்கள் மூலம் நிறைய விஷயம் நீங்கள் இன்றைக்கி செய்து முடிக்க போகிறீங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு மேலே ஒரு நம்பிக்கையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இது உங்களுக்கு. உங்களுடைய சிந்தனைகள் பேசக்கூடிய செயல் சிந்தனை எண்ணங்கள்லாம் ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற செயலிலும் ஒரு நல்ல ஒரு வெற்றியும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு. உங்களுடைய தந்தை வழியில் சில சொத்து ரீதியான சில ஆதாயங்கள் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய திறமை என்ன அந்த திறமைக்கான ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது உங்களுக்கு. உங்களுடைய உடன் பிறந்தவரெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சாதமாக இன்று செயல்பட போகிறாங்க. அதனால் நிறைய வாய்ப்புகள் நீங்கள் பெறக்கூடிய நாளாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வருவாயும் தனமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது கடகராசி நண்பர்களுக்கு. சிம்மராசி வந்து பார்த்தா உங்களுக்கு எதிர்பாலின மக்கள் ஆண்லேருந்து பெண்கள் ஆண்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு அனுகூலமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. ஆடம்பர பொருள்லாம் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி பயன்படுத்தி அணிந்து சந்தோஷப்படுங்க. வெளி வட்டாரங்கள்லாம் கொஞ்சம் புது அனுபவங்கள்லாம் ஏற்பட போகுது உங்களுக்கு. அதே சமயத்தில் அந்த அனுபவத்தால் உங்களுடைய மதிப்பும் உயர் அதிகாரம் உங்களுடைய மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்க போகுது உங்களுக்கு. உங்களுடைய போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள்லாம் உங்கள் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிரகாசமான நாளாக இருக்குது உங்களுக்கு. என்ன எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நிலை உங்களுடைய தொழிலில் உங்கள் பிஸ்னஸில் கண்டிப்பாக கிடைக்கும் போது உங்களுக்கு. இன்னும் ரொம்ப ரிலாக்ஸாக அமைதியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த உங்களுக்கு அமைகிறது சிம்மராசி அன்புகளுக்கு. அடுத்து கன்னிராசி சொல்லி பார்த்தோன்னா கொஞ்சம் வித்தியாசமான கற்பனைகள்லாம் ஏற்படும். வித்தியாசமான கற்பனை ஏற்பட்டு மனசில் கொஞ்சம் குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. எளிமையாக சில பணிகளை கூட நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் அலைச்சல் பட வேண்டிய ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய தடைகள்லாம் ஏற்படுத்தி தான் அந்த வேலைகள்லாம் முடியும். போனோன்னு ஒரு வேலை ரொம்ப சுலபமாக முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக ஒரு பிளான் பண்ணி சில விஷயங்களை செய்வது நல்லது உங்களுக்கு. இணையத்துறையில் கொஞ்சம் நல்லா ஒரு மாற்றமாக உண்டாக போகுது. இணையத்தில் வேலை செய்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தை இருக்கவங்க, இல்லை ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்பட இருக்குது உங்களுக்கு. புதிய நபர்களில் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும்போது அவங்க யார் எப்படின்னு கொஞ்சம் அவங்கள பற்றி புரிந்து கொண்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிக்கொள்வது நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த கூட்டு வியாபாரம் தொடர்பான செலவெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. தனியாக செய்து தான் நம்ம லட்சம் நம்ம நாசம் நம்மளே பார்த்துக்கிறனால ஒரு 12 பேர் சேர்ந்து கூட்டு வியாபாரம் செய்யணும்னா யோசித்து முடிவெடுப்பது நல்லது உங்களுக்கு. உங்களுடைய பணிகள்லையும் சரி கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. உங்களுடைய ஒவ்வொரு நாளிலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனதுக்கு நிறைவை கொடுக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு. அது துலாம் ராசி பார்த்தா துலாம் உங்களுக்கு எதிர்பாராத சில விவாதங்கள்லாம் கொஞ்சம் ஏற்பட்டு அந்த விவாதம் மூலம் ஒரு நல்ல ஒரு நன்மையை பெறக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. எந்த நீங்கள் முடிவை தான் அந்த முடிவு உங்களுக்கு ஒரு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஒரு தடையாக இருந்த சில செயல்கள்லாம் இன்றைக்கி தடைகளை மீறி அந்த செயல்களை நீங்கள் முடித்து சக்ஸஸாக வர போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய உறவினர்களை கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்களுக்கு. உங்களுடைய சேமிப்பு எதிர்கால சேமிப்பு குறித்த ஒரு ஆலோசனை இல்லை எண்ணங்கள்லாம் உங்களுக்கு என்று தோன்றப்போகுது உங்களுக்கு. அதனால் எதிர்காலத்தில் ஒரு சேமிப்பு அமைப்புடைய ஏற்படும் அமையுது உங்களுக்கு. அரசு தொடர்பான சில விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாகவும் சிந்தித்து செயல்படுங்க உங்களுக்கு. உலக வாழ்க்கை எப்படி என்ன ஏதுன்னு கொஞ்சம் ஒரு புதிய கண்ணோட்டத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையுது உங்களுக்கு. அதே மாதிரி மனசில் கொஞ்சம் சில இருந்த பயங்கள் அச்சங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுது தனுசு ராசி அன்பர்களுக்கு. அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய தொழிலில் ஒரு மேன்மையும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தில் முன்னேறக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய நாள் அமைது உங்களுக்கு. நீண்ட நாளாக கொஞ்சம் எதிர்பார்த்த சில மனதில் உள்ள சில ஆசைகள் நிறைவேற போது உங்களுக்கு. உங்களுடைய திறமைக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. உங்களுடைய உடன்பிறந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக செயல்பட போகிறாங்க உங்களுக்கு. அதேமாதிரி உங்களுடைய செயல்பாடு சில மாற்றங்களை ஏற்படுத்தி சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய வெளியூர் பயணம்லாம் கொஞ்சம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா ஒரு மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக அந்த வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதால் உங்களுக்கு ஒரு சிறப்பு அமைப்படும். உங்களுக்கு மனசை ஒரு சந்தோஷத்தோட ஒரு புத்துணர்ச்சியோடு உங்களுடைய
பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்வதற்கான ஒரு ஆரம்ப நாளாக நாள் அமைகிறது உங்களுக்கு. அதே மாதிரி எந்த விஷயத்தையும் அது ஒரு மேன்மை நிறைந்து காணப்படுகிற நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அடுத்து தனுசு ராசி அப்படி பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் எதிர்பாராத சில பயணங்களால் ஒரு அனுபவம் கிடைக்க போகுது உங்களுக்கு. அந்த பயணங்களை மேற்கொள்ளுங்கள். அனுபவமாக இருக்கலாம், உங்களுடைய தொழில் சார்ந்த ஒரு சில சூட்சுமமாக இருக்கலாம், சில உங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்த சில அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கலாம். இது மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய பயணம் மூலம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க, கிடைக்க போது பெற போகிறீங்க. நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் துறையில் உள்ளவங்களாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது உங்களுக்கு. குடும்பத்தை கொஞ்சம் கருத்து வேறு இருப்பு தான் செய்ய, அதனால் கொஞ்சம் நல்லா மறந்தும் விட்டு கொடுத்து போது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரவுகள்லாம் இன்றைக்கு கண்டிப்பாக கைக்கு வந்துட போகுது உங்களுக்கு. ஆனால் பயப்படாதீங்க, எதிர்பார்க்காத வரவுகள்லாம் வந்துட போகுது உங்களுக்கு. உங்களை எதிர்காலத்தில் படம் முடிவு எடுக்க போகிறீங்க. எதிர்காலத்தில் என்ன செய்யணும், ஏன் செய்யலான்னு கொஞ்சம் சார்ந்த குடும்ப சார்ந்த முயற்சிகளை முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமைது. உங்களுக்கு கொஞ்சம் செலவு இருந்தாலும் செலவுக்கேற்ற வரவை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது தனுசு ராசி அன்புகளுக்கு. மகர ராசி அன்புக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுடன் இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய நாள் அமைது உங்களுக்கு. இந்த பத்திரம் சார்ந்த சில விஷயங்களில் பணிகளில் கொஞ்சம் உங்கள் லாபத்தை நீங்கள் இப்போ இந்த புரோக்கர்ஸ் இந்த வீடு மனை வாங்கிக்கிறோம்லாம் கொஞ்சம் இந்த பத்திரப்பதிவு முடிஞ்சு குறிப்பிட்ட கமிஷன் நீங்கள் பெற்று சந்தோஷம் அடையக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. உங்களுடைய பயணங்கள் மூலம் வாய்ப்பு கிடைக்கிறதால அந்த பயணங்களில் மேற்கொள்ளுங்கள். அதாவது ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பது உங்களுக்கு. உங்களுடைய பலம் மற்றும் பலங்களை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவதால் உங்களுடைய செயலில் ஒன்று ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமைதும் போது உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் விரிவடைய போகுது. அவங்களும் எல்லாத்தையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இதுபோல சில விரைவு சேவைகள்லாம் இருக்க தான் செய்யும். அந்த விரைவு சேவைகளை கொஞ்சம் நீங்கள் நெருக்கடியை கொஞ்சம் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி எந்த குறையிலும் ஒரு சுகமான ஒரு அமைதியான நாளாக தான் அமைகிறது உங்களுக்கு மகர ராசி அன்புகளுக்கு. அடுத்து கும்பராசி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கும்பத்தண்டு உங்களுக்கு கணவன் மனைவிகளே கொஞ்சம் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாதம் தோன்றி மறைப்போது உங்களுக்கு. வழக்கு தொடர்பாக சில அலைச்சலாக மேம்பட போகுது உங்களுக்கு. அதே மாதிரி பழைய நிலையின் மூலம் ஒரு சோர்வு உண்டாக போகுது உங்களுக்கு. உங்களுடைய சஞ்சனத்தால் சில குழப்பங்கள் ஏற்படைய நாளாக இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக அமைதியாக இருங்க. நீங்கள் உங்களுடைய பயணங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது உங்களுக்கு. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நல்ல ஒரு ஓய்வெடுங்க. உங்களை எதிர்பாலின மக்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பையும் ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு நாளாக என்று உங்களுக்கு இருப்பது உங்களுக்கு. மற்றபடி எல்லா விஷயமும் ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய வெற்றியை சந்திக்கக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு அமைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு. அடுத்த மீனராசி வந்து பார்த்தா உங்களுக்கு மனதில் இருந்த சில கவலைகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சி பெற போட்டுங்க. நீங்கள் கற்பனை சார்ந்த சில விஷயங்கள்லாம் வந்து செல்லக்கூடிய ஒரு நாளாக கற்பனையாக சில விஷயங்களை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போது உங்களுக்கு. இந்த வழக்கு கேஸு சில இதெல்லாம் சில பணிகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகம் அமைப்பது உங்களுக்கு. ஒரு குழந்தைகளுக்கு நல்லா ஒரு சந்தோஷமாக தரது, ஒரு குழந்தைங்கள மார்க் எடுத்துக்கலாம், ஒரு கேம்பஸ் ஒரு வேலை கிடச்சிக்கலாம், இல்லை எங்கேயாவது இன்ட்ரிக்கான போய் சக்ஸஸ் பண்ணலாம். பை ஒரு குழந்தைகளும் சார்ந்த சில விஷயங்களில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இன்று இருக்கிறது. உங்களுக்கு சந்தோஷப்படுங்க. பொழுதுபோக்கு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி தெளிவான சிந்தனையோடு புதிய முயற்சிகள்லாம் செய்யுங்க. அதனால் யோசித்து நல்லா தைரியமாக நீங்கள் எடுக்கின்ற ஒரு முடிவால் நல்ல ஒரு வெற்றி முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. இன்று முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆதரவு நிறைந்த நாளாகவே அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு. அனைத்து ராசிகளும் நல்ல ஒரு வெற்றி நாளாகவும் ஒரு இனிய நாளாக அமைய ஆண்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.